சரிங்க சார். லாஸ்ட் கிளாஸில் நம்ம குரூப் 1ல் 150 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 150 வரைக்கும் பார்த்துருக்கோம். 150 வரைக்கும் பார்த்துருக்கேன் சார். சரிங்க, ரிவிஷன் கிளாஸுக்கு மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் போடுற மாதிரி பார்த்துக்குவோம். சரிங்களா? ஹோல் மியூட் பண்ணியாச்சுங்க சார். ஓகேங்க சார். சரவணன் சார் சொல்றீங்க சார் டெய்லி 1 கிளாஸ் எனஃப் சார். டெய்லி 2 கிளாஸ் போனால் எங்களால் வீடியோ இது பண்ண முடியலைங்க. சரிங்க, அது மாதிரி பண்ணிக்குவோம், பார்த்துக்குவோம். ஓகே சார். சரிங்க சார், நம்ம சப்ஜெக்ட் போகலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா 150 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது 150 குரூப் 1 கொஸ்டினில் அவங்க ஆன்சர் பப்ளிஷ் பண்ண கொஸ்டின் 151வது கொஸ்டின். நாடாளுமன்ற அமைச்சரவை எவ்வளவு நீடிப்பது எப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு பெரும்பான்மை உள்ளவரை, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு பெரும்பான்மை உள்ளவரை தான் மெஜாரிட்டி. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மெஜாரிட்டிக்கு வரைக்கும் மட்டும்தான் அமைச்சரவை இருக்கும். மினிஸ்ட்ரி சரிங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு வரைக்கும் தான் பார்லிமெண்ட்ல அவங்க பதவியில் இருக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மெஜாரிட்டி இருக்க வரைக்கும் மட்டும்தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் பாண்டிச்சேரியில் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ அவங்க கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ மெஜாரிட்டி இருக்க வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் கவர்மெண்ட்னா சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல் 75, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகல் 164. அதே ரிலேட்டடாக தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Which of the following articles broadly govern the relations between the prime minister and the president? ஜனாதிபதிக்கும் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் எந்தெந்த ஆர்டிகல்ல வந்து உறவுகளை பத்தி சொல்றாங்க? சரிங்களா? ஏ ஆப்ஷன் 74, 74, 75, 78. 74 என்ன சொல்றாங்க? பிரதமருக்கு உதவ மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சரவை இருக்க வேண்டும். பிரசிடென்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஹெட்டா இருக்கிற ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. 74. சரிங்களா? 75, 75 பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் மற்றும் இதர எல்லாமே பதவிக்காலம் அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? 75 வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், டியூரேஷன், டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுலயும் பிரச்சனை. அப்புறம் 78, 78 பிரதமரின் கடமைகள் பணிகள், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அப்ப மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. 51, 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும். 51ல என்ன சொல்றாங்க? சர்வதேச டிபிஎஸ்பில சொல்றாங்க. 51 வந்து இதுல வருங்க. ஆக்சுவலா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்ட் 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி சொல்றாங்க. 51ல என்ன சொல்றாங்க? சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும். ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும். ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சரி, 74 அதான் முன்னாடியே வந்துருச்சு. 74 என்ன சொல்றாங்க? 74 பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க, குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சரவை இருக்க வேண்டும். அமைச்சர்கள் குழு இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். சரிங்களா? அதான் 74ல சொல்றாங்க.
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டு எய்ட் அண்ட் அட்வைஸ். சரிங்களா? டு எய்ட் அண்ட் அட்வைஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட். 75 தான் தெரியும். 75 பிரதமர், அமைச்சர்கள் நியமனம் அண்டு அவங்களுடைய பதவிக்காலம், சம்பளம் எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், சேலரிஸ், அலவன்சஸ், டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சி ஆப்ஷன்ல பாருங்க. சி ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் தான் சொல்லணும். 85 85 நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுதல், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுதல், ஒத்திவைத்தல், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுதல், ஒத்திவைத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், ஒத்திவைத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல். எதுங்க 85வது ஆர்டிகல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுதல், ஒத்திவைத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், மக்களவையை கலைத்தல். சரிங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறது, ஒத்திவைத்தல், முடிவு கொண்டு வருதல், மக்களவையை கலைத்தல். செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், prorogation and dissolution of Lok Sabha. Prorogation and dissolution of sessions of parliament, prorogation and dissolution of Lok Sabha. Sessions of parliament, prorogation and dissolution of Lok Sabha. சரிங்க. டி ஆப்ஷன்ல எது 79 பார்க்கணும். 79 79. சரிங்களா? என்ன சொல்றாங்க? பாராளுமன்றம். 79ல எதை பத்தி சொல்றாங்க? பாராளுமன்றம், பார்லிமெண்ட். 79. சரிங்களா? 79 பாராளுமன்றம், பார்லிமெண்ட். சரிங்க. சரி, இது நியூ கொட்டேஷன். நீங்க டிபிஎஸ்பியில் இந்த கொட்டேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க? எல்எம் சிங்வி, லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்புக்கு உயிரிழக்கும் விதிகள், டிபிஎஸ்பின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? எல்எம் சிங்வி. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கிரான்விலா ஆஸ்டின் கொட்டேஷன், அதே மாதிரி அம்பேத்கர் கொட்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்போம். அடிஷனலாக எதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பி as described as life giving provisions of constitution. யார் இது பண்ணா? எல்எம் சிங்வி. சரிங்களா? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பிற்கு உயிரிழக்கும் விதியும் சொன்னது எல்எம் சிங்வி. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டாபிக்ல, டிபிஎஸ்பி டாபிக்ல. சார் எஸ்ஆர் 777 கேட்டிருக்கீங்க. ஜாயின்ட் சிட்டிங்கு ஆர்டிகல் 85க்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டுக்கிறீங்க? ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா ஆர்டிகல் 85 என்னன்னா இந்த டைமுக்கு வந்து செஷனை கூட்டணும், பார்லிமெண்ட் செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 85. இந்த டைமுக்கு பாராளுமன்றத்தை கூட்டணும்ங்கிறது 85. ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா 108 ஆர்டிகல் 108ல சொல்றாங்க கூட்டம். அப்படின்னா 2 ராஜ்யசபாவையும் லோக்சபையும் ஒரே செஷன்ல கண்டக்ட் பண்றது, அது ஜாயின்ட் செஷன், ஜாயின்ட் சிட்டிங். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்து 154 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி சம்பந்தமான கூற்றுகளை எது கரெக்ட்னு சொல்றாங்க, அடிப்படை கடமைகள் சம்பந்தமான கூற்றுல எது சரின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்சர் சி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், ரெண்டாவது தமிழ்ல சொல்றேன். பார்லிமெண்ட் cannot enforce it by a legislation. நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. பார்லிமெண்ட் இல்ல, இந்த இடத்துக்கு என்ன வேர்டு வரணும்? கோர்ட். நாட் enforced by any court. சரிங்களா? இந்த இடத்துக்கு நீதிமன்றம்ங்கிற வார்த்தை வந்தா சரி. பார்லிமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீதிமன்றம்ங்கிற வேர்டு வரணும். நாடாளுமன்றம் என்ற இடத்தில் நீதிமன்றம், கோர்ட்னு வரணும். பார்லிமெண்ட் இடத்துல கோர்ட்னு வரணும். சரிங்களா?
செகண்ட் பாயிண்ட் ஆயிட்டு இது அப்ளிகபிள் ஒன்லி இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அடுத்தது தேர்டு எல்லாமே வந்து டியூட்டிஸ் வந்து மாரல் சிவில் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எய்தர் மாரல் டியூட்டி சிவில் டியூட்டி ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி எல்லாமே ஒழுக்க நெறி மற்றும் குடிமை கடமை அதான் சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி எப்படி இருக்கணும். அது மூணாவது பாயிண்ட் கரெக்ட். நாலாவது பாயிண்ட் பேயிங் டாக்ஸஸ் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அப்ப நம்ம வரி செலுத்துறது அடிப்படை கடமை அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அடிப்படை கடையில வரி செலுத்துறதை பத்தி எந்த இடத்துக்கும் சொல்ல கிடையாது. சரிங்களா? டேக்ஸ் பேமெண்ட் பத்தி எந்த இடத்துக்கு கட்டாயமா பண்ணணும்ல எங்கேயும் சொல்லலை. சரிங்களா? ஸோ அதனால ஒன்னாவது கூற்றுக்கு கோர்ட்னு வரணும், அதாவது நீதிமன்றம்னு வரணும். பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக கோர்ட்னு வரணும், நாடாளுமன்றத்துக்கு பதிலாக நீதிமன்றம்னு வரணும். அப்புறம் பேயிங் டாக்ஸஸ் இன் ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. அரசுக்கு வழிகளை செலுத்தும் போது ஒரு அடிப்படை கடமைங்கிறது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்தது 155. இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எது லீகல் ரைட்டா கன்வெர்ட் பண்றான்னு சொன்னாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையா எதை மாத்தினாங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை இன்னும் அப்படியே இருக்கு. 14-18 சமத்துவ உரிமை பத்தி எங்க சொல்றாங்க? ஆர்டிகல் 14 இருந்து 18. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19 to 22 அது இருக்கு. அடுத்தது ரைட் டு ரிலிஜியன், சமய சுதந்திர உரிமை 25 to 28. மத உரிமை 25 to 28. மத உரிமைங்கிறது 25 to 28 சி ஆப்ஷனுக்கு. டி சொத்துரிமை. சொத்துரிமை ஆர்டிகிள் எந்தெந்த ஆர்டிகிள்? 2 ஆர்டிகிள் 19 பிராக்கெட்ல 1 அப்புறம் ஸ்மால் எஃப் 19(1)(f 19(1)(f 19 பிராக்கெட்ல 1 அப்புறம் ஸ்மால் லெட்டர் எஃப் அப்புறம் ஆர்டிகிள் 31. சரிங்களா? சொத்துரிமை பத்தி எங்க சொல்றாங்க? 19(1)(f 19 பிராக்கெட்ல 1 அப்புறம் எஃப். இன்னொரு ஆர்டிகிள் 31. இந்த ரெண்டும் எடுத்தாச்சு. எப்ப? 1978 1978ல 44வது சட்ட திருத்தம் 44th அமெண்ட்மெண்ட். 44th அமெண்ட்மெண்ட்ல 44வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து இந்த 2 ஆர்டிகிள் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? 300A 300Aங்கிற ஆர்டிகிள்ல 300Aங்கிற ஆர்டிகிளை புதுசா சேர்த்து சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டிய என்னவா வச்சிருக்காங்க? சட்ட உரிமை லீகல் ரைட். சரிங்களா? அப்ப எப்ப வந்து கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 1978 44th அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தம். எந்த ஆர்டிகிள் எடுத்துட்டாங்க? 19(1)(f 19(1)(f அப்புறம் ஆர்டிகிள் 31 31 இந்த 2 ஆர்டிகிள் எடுத்துட்டாங்க. எடுத்துதான் என்ன பண்ணாங்க? புதுசா ஆர்டிகிள் 300A எந்த பார்ட்? 12th பார்ட் 12வது பார்ட் 12 12வது பார்ட்ல 300A வந்து அடிஷனலா சேர்த்துனாங்க. ஓகே சரிங்க. அடுத்தது 156. 156ல என்ன சொல்றாங்க? 2002 86th அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்ண ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னங்க? ரெஸ்பெக்ட் நேஷனல் டியூட்டி ஆல்ரெடி இருக்கு 51A ஏ. அப்புறம் நமது நாட்டை பாதுகாத்தல் அது இருக்கு. அதாவது டிஃபெண்ட் அவர் கண்ட்ரி, டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் எல்லாமே இருக்கு. எதுனா டி ஆப்ஷன். எதுல? 51AK 51AK. சரிங்களா? 51AK 51Aங்கிறது கேபிட்டல் லெட்டர், கே ஸ்மால் லெட்டர் 51AK. சரிங்களா? டு ப்ரொவைட் 11th டியூட்டி 11வது அடிப்படை கடமை 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அதெல்லாம் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 16 to 14 years. சரிங்களா? அவங்களுக்கு 6 இருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குதல். இந்த சேம் இதே அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகிள் அதாவது அடிப்படை உரிமையில ஆர்டிகிள் 21A 21A இன்சர்ட் பண்ணாங்க, புதுசா சேர்த்துனாங்க. சரிங்களா? அப்புறம் ஆர்டிகிள் 40 டிபிஎஸ்பில ஆர்டிகிள் 45 நீக்கினாங்க.
ரிப்பீல் பண்ண சரி அமெண்ட்மெண்ட் பண்ண சார் 45 ரிப்பீல் சரி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 45 திருத்தினாங்க சரிங்களா ரிப்பீல் பண்ணல திருத்தினாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ஆர்டிகல் 45 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமையில ஆர்டிகல் 21A புதுசா சேர்த்துனாங்க இன்சர்ட் பண்ணாங்க அப்புறம் டிபிஎஸ்பில பார்ட் 4ல ஆர்டிகல் 45 ஆர்டிகல் 45 திருத்தினாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்புறம் 4A பார்ட் 4A அதுல 11th டியூட்டி 11வது கடமை 11th டியூட்டி 51A கேவ்ல இந்த பாயிண்ட்டை இன்சர்ட் பண்ணாங்க சரிங்களா சரி அடுத்து 157 சரிங்களா இதுல ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்ற முறை அரசாங்கத்தை நிறுவி ஏற்படுத்தியுள்ளது கரெக்ட் தாங்க இந்தியாவில் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாராளுமன்ற முறை அரசாங்கம் தான் ஃபாலோ பண்றோம் சரிங்களா அடுத்து பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பிரதமர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் கரெக்ட் இந்த 1வது கூற்றும் 2வது கூற்றும் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 3வது கூற்று பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் தப்பு ஃபால்ஸ் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஃபால்ஸ் தப்பு என்ன வரணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேட்னு வரணும் சரிங்களா பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு இருந்தா கரெக்ட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அதே மாதிரி 3வது ஸ்டேட்மெண்ட்ல என்ன வரும் 3வது கூட்டத்தில் என்ன வரும் குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் சரிங்களா அடுத்தது 4வது ஸ்டேட்மெண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ரெஸ்ட் வித்தின் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வராது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் உண்மையான செயலாட்சி வராது பெயரளவு செயலாட்சி ரியல்ங்கிற இடத்துல நாமினல் வரணும் உண்மையானங்கிற இடத்துல பெயரளவுங்கிற வார்த்தை வரணும் ஸோ அதனால 3வது கூற்றும் 4வது கூற்றும் தவறானவை அப்ப இருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தோன்னா ஏ ஆன்சர் வந்து ஏ தான் சரி 1 மற்றும் 2 சரி 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் சரிங்க அடுத்தது 158 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து பேரை பத்தி எல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன பேர்லாம் சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகிள்லயே மற்ற இடத்துலயே எந்தெந்த பேர்லாம் சொல்லியிருக்காங்க நேம் அண்ட் நேம்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ல மட்டும்தான் பாரத்னு மென்ஷன் பண்றாங்க 1வது ஆர்டிகிள்ல மட்டும்தான் பாரத்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற இடத்துல எல்லாம் வேற இடத்துல எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் இந்தியாவோட நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் இந்தியாவின் பெயர் மற்றும் ஆட்சி அதிகாரிகள் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன்ங்கிற இடத்துல மட்டும்தான் நேம் இந்தியா வந்து நேம் பாரத்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் பெயர் பாரத்னு சொல்லியிருக்காங்க 1வது ஆர்டிகிள் தவிர மற்ற இடத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதர் ஆர்டிகிள்ஸ்ல எல்லாம் மற்ற இடத்துல ஏதாவது வரப்ப இந்தியா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால கான்ஸ்டியூஷன்ல 2 பேரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாங்கிற பேரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரத் அதாவது பாரதங்கிற பேரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால பி தான் கரெக்ட் சரிங்க அடுத்து 159 159 மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக சரிங்களா ஆர்டிகிள் 39B சரிங்களா அபாலிஷ்டு ஹைரார்கி ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்துரிமை அளித்தல் அதாவது ஆண் பெண்ணுக்கான பரம்பரை சொத்துரிமை வந்து இது பண்றது சரிங்களா கரெக்ட் அடுத்து 48A 48A ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் சூழல் அதாவது சூழலியல் பாதுகாப்பு அதாவது 48A வந்து சூழலியல் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு
வேற என்விரான்மெண்ட் பத்தி வேற எங்க சொல்லிருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டில 51A(G)ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமையில இந்த சுற்றுச்சூழல் பத்தி வேற எங்க சொல்லியிருக்காங்கன்னா அடிப்படை கடமை சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டிகல்ல 51A(G) 7வது டியூட்டியா சொல்லியிருக்காங்க. 7th டியூட்டி 7வது கடமையா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 39D சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அப்புறம் 39A இது தனி ஆர்டிகிள். சரிங்களா? 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். சரிங்களா? 39A. அப்ப 39Bனா எது 4, 48A 1, 39D 2, 39A 3. அப்ப 39Bனா 4, 39ல B 4, 48A 1, 39D வந்து 2, 39F வந்து 3. சரிங்களா? அடுத்தது 160 160. சரிங்களா? ஏதோ கொட்டேஷன் சொல்லியிருக்கேன், சிம்பிளா கூட உங்களை ஞாபகம் வச்சிருக்க சொல்லிருக்கேன் இல்லையா? சிம்பிளா ஹார்ஸ்கோப்ங்கிற வேர்டு வந்ததுன்னா முன்சி, கீனோட் அப்படின்னா பர்கர், சவுல்னா ஹிதயத்துல்லா. சரிங்களா? பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் இது வேணா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த கொட்டேஷன் கொடுக்கல உங்களுக்கு. சரிங்களா? பிரியாம்பிள் வந்து பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ் பிரியாம்பிள். இந்த கொட்டேஷனை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க நோட்ஸ்ல. சரிங்களா? அதே மாதிரி வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது சார் ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா? இந்த கொட்டேஷனை எழுதி வச்சுக்கோங்க முகவுரைங்கிறது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது சார் ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா? சரிங்க. பொலிட்டிக்கல் ஹார்ஸ்கோப் அப்படின்னு சொன்னது KM முன்சி. KM முன்சிங்கிறது யாருங்க? அதாவது அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது KM முன்சி. யாருங்க அவரு? டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர், வரைவு குழு உறுப்பினர். சரிங்களா? அடுத்தது கீ நோட் டு தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் அல்லது சாவி. கீ நோட் டு தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னது எர்னஸ்ட் பர்கர். அடுத்தது சவுல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா தக்கூர் தாஸ் பார்கவா சொல்றாங்க. அதாவது அரசியலமைப்பின் ஆன்மா. ஆனா ஆக்சுவலா அது வந்து இதயத்துல்லா. சவுல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யாருன்னா அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது யாருன்னா இதயத்துல்லா. இந்த இடத்துக்கு ஆப்ஷன் தக்கூர் தாஸ் பார்கவான்னு சொல்றாங்க, இதயத்துல்லாங்கிற ஆப்ஷனே இல்லை. புரியுதுங்களா? அப்ப தக்கூர் தாஸ் பார்கவா என்ன சொன்னாரு? மிகவும் மதிப்பு வாய்ந்த பகுதி, மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். மதிப்பு வாய்ந்த பகுதி, மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னார். தக்கூர் தாஸ் பார்கவா என்ன சொன்னாரு? மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், மதிப்பு வாய்ந்த பகுதின்னு சொன்னார். சரிங்களா? இங்க ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்ல, தக்கூர் தாஸ் பார்கவா தான் எடுத்துக்கணும் இருக்கிற ஆப்ஷன்ல. சரிங்களா? இருக்கிற மேட்ச்ல அதான் கரெக்ட், வேற வழி இல்ல. ஆனா ஆக்சுவலா அந்த ஆன்சர் தப்பு. சவுல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னது, அதாவது அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது இதயத்துல்லா. புரியுதுங்களா? இதயத்துல்லா. சரிங்க. பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னது சார் ஐவர் ஜென்னிங்ஸ். இந்த இதை எழுதி வச்சுக்கங்க, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொன்னது சார் ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா? சரிங்க. அவ்வளோதான். குரூப் 1 கொஸ்டின் வந்து அவ்வளோ முடிச்சாச்சு. 10 கொஸ்டின் பேலன்ஸ் இருந்துச்சுங்க, 10யும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்க. அடுத்தது குரூப் 1க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 9 2021 ஜனவரி 9 2021 அன்னைக்கு நடந்தது. ஜனவரி 9 2021. சரிங்களா?
January 9, 2021. அதுல கொஸ்டின் நம்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ண இதுல கொஸ்டின் நம்பர் 15, 15 கொஸ்டின் நம்பர் 15. சரிங்களா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சிட்டிசன்ஷிப் ஆர். குடியுரிமை சம்பந்தமானதை சரியானதை தேர்தல்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 கூற்று கொடுத்துருக்காங்க. 4ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜனவரி 9 அன்னைக்கு எந்த எக்ஸாம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், உதவி இயக்குனர் வணிக மற்றும் தொழில்துறை, உதவி இயக்குனர் தொழில் வணிகத்துறை, சாரி, உதவி இயக்குனர் தொழில் வணிகத்துறை எக்ஸாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். சரிங்களா? இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15வது கொஸ்டின் கான்ஸ்டியூஷன்ல வர்றது மட்டும் நான் பார்க்குறேன். சரிங்களா? 15வது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் வந்து என்னென்ன அதாவது குடியுரிமை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அது எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் ஆர்டிகல் 5 to 11 அண்டர் பார்ட் 4. என்ன சொல்லிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது. தவறு. இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, பார்ட் 4ங்கிறத 2ன்னு மாத்தணும். அரசியலமைப்பு பகுதி 4ங்கிறது 2ன்னு மாத்தணும், 2ன்னு மாத்தணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார், வெரி குட் சார். நிறைய பேர் பண்றீங்க, பரவாயில்ல. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட். In India, both a citizen by birth as well as naturalized citizen are eligible for office of president. சரிங்களா? இந்தியாவில் பெர்த் மூலமாவோ அல்லது நேச்சுரலைஸ்டு, மற்ற அதாவது நேச்சுரலைஸ்டு மீன்ஸ் பெறப்படும் குடியுரிமை, அந்த மாதிரி எப்படி வாங்கியிருந்தாலும் குடியரசுத் தலைவர் பதவி கூட போகலாம். சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெறப்பட்ட நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப் தான், பெறப்பட்ட குடியுரிமை, பிறப்பால் குடியுரிமை இல்லை, பெறப்பட்ட குடியுரிமை. அவங்களும் இந்தியாவில் உயர்ந்த பதவியான, இந்தியாவில் ஹையஸ்ட் போஸ்டான பிரசிடென்ட் போஸ்ட், குடியரசுத் தலைவர் பதவி கூட தகுதியானவர். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. அதாவது இங்க அரசியலமைப்புல எல்லா பதவிக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய குடிமகன், அது நேச்சுரல் சிட்டிசனா நேச்சுரலைஸ்டான்லாம் சொல்லல, பிறப்பாலா பெறப்பட்டோ அதெல்லாம் சொல்லல, சிட்டிசன், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்ப பார்த்தல, 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட். ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் as the 3 ways of losing citizenship. சாரி. அப்ப துரத்தல், முடிவு கொண்டு தருதல் அல்லது இழத்தல், 3மே சரிங்க. இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் குழப்பி வச்சிருக்கேன். சரிங்களா? துரத்தல், அடுத்தது நீக்குதல், பறித்தல், 3மே சொல்லியிருக்கான். அதுதான் நீங்க அந்த குடியுரிமை எல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு எழுதிக்கணும்னு சொல்லுது. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் தான் 3 டைப் தான் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். 3மே இருக்கு. அப்ப 3வது கூட்டு. அப்ப பார்த்த வரைக்கும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி. அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட். Citizen and aliens enjoy all civil and political rights. சரிங்களா? நம்ம அரசியல் உரிமை, பொலிட்டிக்கல் ரைட்ஸை இந்தியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஃபாரினர்ஸ், ஏலியன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப குடிமகன் மற்றும் அயலர், அந்நியர் குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறலாம். அந்நியருக்கு அரசியல் உரிமை கிடையாது. அதனால 1வதும் தப்பு. அந்த இடத்துக்கு என்ன வரணும்? பார்ட் 2 வரணும். 4th ஒன்று அயலருங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. குடிமகன் மட்டும்தான், சிட்டிசன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஏலியன் இல்லை. அதனால ஆன்சர் பி ஃபார் பாம்பே. 2 and 3, 2 மற்றும் 3. சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி. இது ஈஸியான கேள்விதான்.
சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி 3 வார்த்தை எந்த அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்ணாங்க? அரசியலமைப்பில் சமதர்மம், சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த வேர்டெல்லாம் வந்து வார்த்தைகள்லாம் எப்போ சேர்த்துனாங்க? 1976 1976 42nd அமெண்ட்மெண்ட். 1976 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? சரி, இப்போ 40th அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? 40வது சட்ட திருத்தம் என்ன சொன்னாங்க? 40th அமெண்ட்மெண்ட். எஸ்பிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து, அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஓய்வு வயது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ், எஸ்பிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஓய்வு வயது. சாரி அது 41st. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். சாரிங்க, சாரி எழுதிடாதீங்க. சாரி. 40th அமெண்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ். சரிங்களா? அதாவது கடல்ல இருக்க கடல் வளங்கள், கடல்சார் வளங்கள் எல்லாமே தேசிய சொத்துன்னு டிக்ளேர் பண்ணாங்க. சரிங்களா? பிளஸ் தனி பொருளாதார மண்டலம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், இஇஇசட், மெரைன் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அப்ப எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து அதே மாதிரி மெரைன் ஜோன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? சரிங்களா? கடல்சார் தனி பொருளாதார மண்டலம் உருவாக்குனது 40th அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 44th அமெண்ட்மெண்ட் தெரியும். 40th அமெண்ட்மெண்ட் 76, 44th அமெண்ட்மெண்ட் 78. அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? லீகல் ரைட்டா மாத்தினாங்க 78ல. அடுத்தது 44th அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 44th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க? சரி, 43rd அமெண்ட்மெண்ட்ல 43வது சட்ட திருத்தம் அதே போல கொண்டாந்தாங்க. 77, 43rd அமெண்ட்மெண்ட் வந்து 77. என்ன பண்ணாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு மற்றும் நீதி பேராணை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரங்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதி புனராய்வு மற்றும் நீதி பேராணை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது. சரி, கட்டுப்படுத்தப்பட்டது, நீக்கப்பட்டது. கட்டுப்படுத்தப்பட்டவை, நீக்கப்பட்டது. சரிங்களா? சரி, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுடைய நீதி புனராய்வு மற்றும் நீதி பேராணை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவை, நீக்கப்பட்டன. Restored the jurisdiction of Supreme Court. Restored the jurisdiction of Supreme Court and High Courts. Restored the jurisdiction of the Supreme Court and High Courts in respect of judicial review and issue of writs. In respect of judicial review and issue of writs. சரிங்களா? அப்ப நீதி இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு வந்து நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ பவரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் ரிட்ஸ், நீதி பேராணை அதிகாரமும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதை எடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 33. சார், விஎஸ் கேட்டிருக்கீங்க. 1 இயர்ல வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடுலாம் கிடையாதுங்க. எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 33. The government is preparing devaluation of index which will measure social empowerment of people at the. இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுற அதிகார பகிர்வு குறியீடு மக்கள் சமுதாயத்தை கணிப்பது.
சரிங்களா? எந்த இடத்துக்கு எதை பேஸ் பண்ணிங்கன்னா வில்லேஜ் லெவல், பஞ்சாயத்து லெவல். பஞ்சாயத்து லெவலில் தான் அதிகார பகிர்வு, அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் கரெக்டா போய் சேர்ந்திருக்கு. அப்படின்னு எங்க வச்சு தான் இது பண்ண முடியும்னா வில்லேஜ் லெவலில் இது பண்ணா மட்டும்தான், இண்டெக்ஸ் எடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். சரிங்களா? அதிகார பகிர்வு அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் கடைசி லெவல்ல எங்க போயிருக்கு? கடைசி லெவல்ல எங்க போயிருக்குங்க? பஞ்சாயத்து லெவல். அங்கிருந்தா நம்ம இண்டெக்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17 கேட்டிருக்கீங்க. ஆமா சார், சாரி, கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க மாட்டோம். சரி சரி, கொஸ்டின் நம்பர் 15 16 பாட்டு டைரக்டா 33 வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, 17. Prime Minister shall appointed President and other ministers shall appointed by the President on the above advice of Prime Minister is according which of the following articles. பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமருடைய பரிந்துரையின் அடிப்படையில் மற்ற அமைச்சர்கள் நியமிக்கப்படுறது எங்க சொல்லியிருக்காங்க? 75(1). 75(1). சரிங்களா? அடுத்தது 70 ஏ ஆப்ஷன் பாருங்க. 74(1). 74ல 1. குடியரசுத் தலைவருக்கு உதவ ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும், அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு உதவ ஆலோசனை வழங்க அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு பிரசிடென்ட். 74(1). குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க, குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும், அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு பிரசிடென்ட். சரிங்களா? சரி, அடுத்து சி ஆப்ஷன் 75(2). 75(2) சி. பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு 75(2). பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு, பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கும். பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கும். இங்கிலீஷ்ல எழுதிங்க. தி மினிஸ்டர்ஸ் shall hold office during the ministers means including prime minister. The ministers shall hold office during the pleasure of the president. During the pleasure of the president. During the pleasure of the president. சரிங்களா? நெக்ஸ்ட் 74(2). 74(2). சரிங்களா? அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்கியது? அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்கியது என்பதை எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது. அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்கியது என்பதை எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது.
சரிங்களா? எழுதிக்கங்க இங்கிலீஷ்ல. தி கொஸ்டின் வெதர் எனி தி கொஸ்டின் வெதர் எனி தி கொஸ்டின் வெதர் எனி and if so what and if so what advice and if so what advice was tendered by ministers and it and if so what advice was tendered by ministers advice was tendered by ministers to the president to the president to the president shall not be inquired into any court shall not be inquired into any court shall not be inquired into in any court. சரிங்களா? எந்த கோர்ட்டை என்கொயர் பண்ண முடியாது. சரிங்களா? 75(2) கேட்டிருக்கீங்க. 75(2)ல என்ன சொல்றாங்க? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கும். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கும். சரிங்களா? சரிங்க. அடுத்தது 33 தான் பார்த்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் 66. சரிங்க. 74(2) கேட்டிருக்கீங்க. 74(2) இப்பதானே சொன்னேன். அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்கியது என எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது. அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்கியது என எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது. சரி, அடுத்தது 66. 66. இதான் ஈஸியான கொஸ்டின் தானே, அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி சரிங்களா? சந்தானம் கமிட்டி. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஏற்படுத்த பரிந்துரைத்தது சந்தானம் கமிட்டி, சந்தானம் குழு. சந்தானம் கமிட்டி எந்த பீரியட் வரைக்கும் இருந்தது? 62 to 64. அப்பாயின்மெண்ட் 62 to 64. சந்தானம் கமிட்டி பீரியட் என்னன்னா 62 to 64. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்ப ஏற்படுத்தினாங்க? 11/2/64. 1964. 11/2/1964. சரிங்களா? சரி, அடுத்தது அதுலயே என்ன நோட் பண்ணீங்க? சிவிசி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம், ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் எப்ப கொடுத்தாங்க? 2003. சட்டப்பூர்வ அங்கீகாரம் எப்ப கொடுத்தாங்க? 2003. 2003. சரிங்களா? அதே மாதிரி டெசிக்னேட்டட் ஏஜென்சி நிர்ணயிக்கப்பட்ட முகமைன்னு அறிவித்தது சிவிசி வந்து, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை நிர்ணயிக்கப்பட்ட முகமை டெசிக்னேட்டட் ஏஜென்சி அப்படின்னு எப்ப டிக்ளேர் பண்ணாங்க? 2004. 2004. சரிங்களா? சரிங்களா?
ஹானர் 9 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சார். 2019ல ஜிஇஎஸ்ல கொஸ்டின் பேப்பர்ல பாக்கெட் வெயிட்டை யூஸ் பண்ண பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் வெங்கட்ராமன் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்கீங்க. தப்புங்க சார். அதாவது ராஜேந்திர பிரசாத் அண்ட் வெங்கட்ராமன் ரெண்டு பேரும் எந்த வீட்டோ யூஸ் பண்ணாங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ, அதான் கரெக்டுங்க சார். சரிங்களா? வெங்கட்ராமனும் அதாவது ராஜேந்திர பிரசாத் 1954ல, வெங்கட்ராமன் வந்து 91ல அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணாங்க. பாக்கெட் வீட்டோ யார் யூஸ் பண்ணாங்கன்னா கியானி ஜெயில் சிங் 86ல யூஸ் பண்ணாருங்க. அதான் கரெக்டுங்க. அது ஆன்சர் தப்பு. சரிங்களா? அதாவதுங்க சிவிசிக்கு வந்து 2004ல என்ன கொடுத்தாங்க? நிர்ணயிக்கப்பட்ட முகமை. 2003ல சட்டப்பூர்வ அங்கீகாரம், ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் அண்டர் சிவிசி ஆக்ட், மத்திய ஊழல் கண்காணிப்பு குழு சட்டம். சரிங்களா? சிவிசி மத்திய ஊழல் கண்காணிப்பு குழு சட்டம் 2003. அந்த சட்டத்துல தான் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003ல தான் ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் கொடுத்தாங்க சிவிசிக்கு. 2004ல சிவிசி என்ன சொன்னாங்க? நிர்ணயிக்கப்பட்ட முகமை, டெசிக்னேட்டட் ஏஜென்சி, DESIGNATED, டெசிக்னேட்டட் ஏஜென்சி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் 67 அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சில்ட்ரன் விச் ஏஜ் குரூப், அதாவது கல்வி உரிமை சட்டப்படி எந்த ஏஜ் குரூப்ல வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச கட்டாய கல்வி, 6 to 14 இயர்ஸ், 6 to 14 வயது வரை. எந்த ஆர்டிகிள்? 21A, 21A. சரிங்களா? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 21A, 21A, இலவச கட்டாய கல்வி. எந்த இது சட்ட திருத்தம்? அமெண்ட்மெண்ட் 2002 86th அமெண்ட்மெண்ட், 2002 86வது சட்ட திருத்தம். 2002 86th அமெண்ட்மெண்ட், 2002 86வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்து 68 68 எழுதிக்கங்க. சரி, பாத்துக்கங்க. President administers the union territories and he exercises the powers through which of the following ministry? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் நிர்வாகம் பண்றதை பத்தி எந்த அமைச்சரவை கண்காணிக்குது? உள்துறை அமைச்சரகம், ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு நிர்வாகம், ஃபாரின் அஃபேர்ஸ். டிஃபென்ஸ் வந்து ஒன்லி மிலிட்ரி. ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபினான்சியல். சரிங்களா? ஸோ அதனால இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்னல் ஸ்டேட்டை கண்காணிக்கிறது யாரு? யூனியன் டெரிட்டரியை கண்காணிக்கிறது எல்லாமே இன்டர்னல். இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம். உள்நாட்டு விவகாரங்களை பார்த்து, அதாவது நிர்வாகத்தை பத்தி கண்காணிக்கிறது எல்லாமே உள்துறை, ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை, ஹோம் மினிஸ்ட்ரி. சரிங்களா? சரி, அடுத்து 69வது கொஸ்டின். Which article of Indian Constitution speaks about abolition of titles? அரசியலமைப்பு சட்டத்துல பதவி பட்டங்களை ஒழிக்கிறத பத்தி எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகிள் 18 18. சரிங்களா? ஆர்டிகிள் 19 தான் போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? ஃப்ரீடம் ரைட்ஸ், 6 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி இல்லையா, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன், அதாவது பேச்சுரிமை, கருத்துரிமை, அப்புறம் செல்வதற்கான ஆயுதமின்றி கூடுவதற்கான உரிமை, அப்புறம் சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை, இந்தியாவெங்கும் சென்று வரும் உரிமை, வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாம் இதில் சொல்லிருக்காங்க 19. அடுத்து ஆர்டிகிள் 20 என்ன சொல்லிருக்காங்க? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். சரிங்களா? ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ்.
குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். 21 21 உயிர் அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம். உயிர் அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு. 21 உயிர் அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. உயிர் அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம். லோக்கல் பாடிஸ் மீதி கொஸ்டின் ஒன் சார். லோக்கல் பாடிஸ் பத்தி நான் சொல்லவே இல்லைங்களே சார். சரிங்க. அதே மாதிரி இதுக்கு சொல்ல மறந்துட்டு பாருங்க. இதுக்கு ஆக்ட் சொல்ல மறந்துடும். 60 கொஸ்டின் நம்பர் 66க்கு சாரி 67க்கு ஆக்ட் ஆர்டி ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். பட் கேம் இன்டு ஃபோர்ஸ் 1/4/2010. பட் கேம் இன்டு ஃபோர்ஸ் 1/4/2010. கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம் 2009 நடைமுறைக்கு வந்தது 1/4/2010. சரிங்க சார். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 70. இது ஈஸியான கொஸ்டின் தான். வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். நேஷனல் எமர்ஜென்சி 352. நேஷனல் எமர்ஜென்சி 352. அடுத்தது அதாவது தேசிய நெருக்கடி வந்து 352. நெக்ஸ்ட் 356 356 ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி. சவுந்தர் பாண்டியன் சார், அதுக்கு முன்னாடி சொல்ல சவுந்தர பாண்டியன் சார் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின் படியான பாதுகாப்பு. அது ஆர்டிகல் 14 புக்ல தப்பா இருக்குங்க. ஆர்டிகல் 14 தான். ரைட் டு சரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரிங்களா? சரிங்க. ஸ்ரீதர் சார் கேட்டீங்க ஆர்டிகல் 18 மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஆர்டிகல் 18 என்னன்னா 18 பதவி பட்டங்களை ஒழித்தல். அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம் மற்றும் கல்வி தவிர்த்த மற்ற பட்டங்களை ஒழித்தல். abolition of titles except military and academic. abolition of titles except military and academic. அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம் மற்றும் கல்வி தவிர்த்த மற்ற பட்டங்களை ஒழித்தல். சரிங்களா? சரிங்க. அப்ப இப்ப பாருங்க கொஸ்டின் நம்பர் 70க்கு வந்துருங்க. 70ல ஏ ஆப்ஷன் தான் தெரியும், தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி. பி ஆப்ஷன் 356 அப்படின்னா 356 என்னங்க? ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல். ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல். சரிங்களா? தமிழ்ல மாநில நெருக்கடி அல்லது அரசியலமைப்பு நெருக்கடி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி. மாநில நெருக்கடி அல்லது அரசியலமைப்பு நெருக்கடி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி. மாநில நெருக்கடி அல்லது அரசியலமைப்பு நெருக்கடி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்திய அரசாங்கம் தயாரிக்கும் அதிகார பகிர்வு. கொஸ்டின் சோமி சார். கொஸ்டின் நம்பர் ஐ டோன்ட் நோ சார். அதிகார பகிர்வை பத்தி எப்ப சொன்னோம்? சரி, அந்த கொஸ்டின் மாடி டிஸ்ப்ளே பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? பஞ்சாயத்து அது நான் டிஸ்ப்ளே பண்றேன். சரிங்க. அடுத்து சி ஆப்ஷன் 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. 360 வந்து நிதி நெருக்கடி. சரிங்களா? சரி.
அடுத்த கொஸ்டின் வந்து 84 84 84ங்க. அதுக்கு முன்னாடி சார் ஒருத்தர் கேட்டீங்க இல்லையா? 33வது கொஸ்டின் இதுதான் கேட்டீங்க. சார் சரவணகுமார் சார். அதாவது அதிகாரப்பயிரை வந்து இண்டெக்ஸ் எடுக்கிறது, அதிகாரப்பயிர் குறியீடு சம்பந்தமா இண்டெக்ஸ் எடுக்கிறது வந்து இண்டெக்ஸ் கணக்கெடுப்பு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எங்க இருந்துன்னா பஞ்சாயத்து அளவில் தான். பஞ்சாயத்து லெவலில் இருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா டெமோக்ராட்டிக் டிஜிட்டல் பாட்டம் லெவல் எங்க இருக்குன்னா அங்கிருந்து தான் வருது. அதனால பஞ்சாயத்து லெவலில் தான் எடுக்க முடியும் இண்டெக்ஸ். சரியா? சரி, பார்த்துங்க. சார் அப்போ அதே மாதிரி 70வது கொஸ்டினுக்கு கேட்டிருக்கீங்க. ஹவு மெனி டைம்ஸ் யூஸ்ட் இன் நேஷனல் எமர்ஜென்சி? 3 times. நேஷனல் எமர்ஜென்சி 3 times. 1962 to 68. தேசிய நெருக்கடி 3 முறை 62 to 68. ரீசன் 62 to 68 வந்து ரீசன். அதாவது 70th கொஸ்டின் 70வது கொஸ்டினுக்கானது. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் வார். எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அயல்நாட்டு தாக்குதல் மற்றும் போர். அப்புறம் செகண்ட் டைம் 71 to 77. 71 to 77. 71 to 77. அதுக்கும் அதே காரணம் தான், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் வார், அயல்நாட்டு தாக்குதல் மற்றும் போர். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சீனா போர், ரெண்டாவது பாகிஸ்தான் போர். அடுத்தது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். மூணாவது தேர்டு பாத்தீங்கன்னா 75 to 77. 75 to 77. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டு குழப்பம். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டு குழப்பம். சரிங்க, சரி பி ஆப்ஷன் சொல்லிடுவோம், அப்படியே அதையும் விடணும். பி ஆப்ஷன் 356 356. இது வரைக்கும் 128 டைம்ஸ். 28 128 முறை. லாஸ்ட் 128 எது? புதுச்சேரி. இப்ப லைவ்ல இருக்கு இல்லையா? 127 இருந்தது ஜம்மு காஷ்மீர், இப்ப 28 புதுச்சேரி. ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப் 51. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது பஞ்சாப் 51. லாஸ்டா யூஸ் பண்ணது புதுச்சேரி 2021. புதுச்சேரி 2021. சரிங்களா? ஃபினான்சியல் எமர்ஜென்சி நெல் இது வரைக்கும் இல்லை. 360 வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணல. சரிங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் 356 and 365. 356 எப்பனா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி, அதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் பொழுது. சரிங்களா? சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் பொழுது அப்ப அரசியலமைப்பு செயலிழந்து விடும். அந்த டைம்ல கவர்னர் கொடுக்குற ரிப்போர்ட், ஆளுநர் கொடுக்குற ரிப்போர்ட் பேஸ் பண்ணி. சரிங்களா? 356 எப்ப யூஸ் பண்ணோம்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போய் அரசியலமைப்பு நிலை செயலிழந்து போனால் ஆளுநர் அளிக்கும் அறிக்கையின்படி, அதாவது ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி. சரிங்களா? லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகி கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது கவர்னர் கொடுக்குற ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் 365 பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, டைரக்ஷன்ஸ் வந்து ஒபே பண்ணல. அதாவது மத்திய அரசினுடைய அறிவுரைகளை அல்லது திட்டங்களை செயல்படுத்த மறுத்தால், சரிங்களா, யூஸ் பண்ணலாம். இதுக்கு கவர்னர் ரிப்போர்ட்டுக்கு தேவையில்லை, ஆளுநர் அறிக்கை தேவையில்லைங்க. சரிங்களா?
சார் பிரசிடென்ட் ரூல் இது வரைக்கும் 356 அண்ட் 365 எல்லாம் சேர்ந்த மொத்தம் பிரசிடென்ட் ரூல் இது வரைக்கும் 128 128 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ங்க முதல்ல பஞ்சாப் 1951. லாஸ்டா 128வது பாண்டிச்சேரி 2021. 127 பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 360 பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் யூஸ் பண்ணலைங்க. சரியா? நிதி நெருக்கடி யூஸ் பண்ண கிடையாது. சரி, இது மாடர்ன் ஹிஸ்டரியாவே வச்சுக்கலாமுங்க. 84 கொஸ்டின் நம்பர் 84. மாடர்ன் ஹிஸ்டரியா வச்சுக்கலாம், பாலிட்டியாவும் எடுத்துக்கலாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு மீன் பண்ணி சொன்னோம்னா நம்ம கான்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம். மாடர்ன் ஹிஸ்டரியிலும் கொடுத்துருப்பாரு இல்லையா? அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 1967. ஓகேங்களா? 1967. to 69 another period 60. அதாவது பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி 20 to 37. நீதி கட்சிங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி வந்து 20 to 37. சரிங்களா? அப்புறம் 37 to 67 37 to 67 காங்கிரஸ். 67 வந்து 67 to 76 67 to 76 டிஎம்கே. 1 year வந்து பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சு. அப்புறம் 77 to 87 ஏடிஎம்கே. அப்புறம் 87 to 88 அதே ஏடிஎம்கே தாங்க. இல்லைங்களா? அது ஜானகி ராமச்சந்திரன் வருவாங்க. வந்து 77 to 87 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வருவார். அதுக்கப்புறம் 1 year பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதம் ஜானகி ராமச்சந்திரன். அப்புறம் 1 year வந்து பிரசிடென்ட் ரூல். அப்புறம் 89 to 91 டிஎம்கே. 91 to 96 ஏடிஎம்கே. 96 to 2001 டிஎம்கே. 2001 to 6 ஏடிஎம்கே. 2006 to 11 டிஎம்கே. 2006 to 11 டிஎம்கே. 2011 to 21 ஏடிஎம்கே. 21-2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மே 2க்கு அப்புறம் தெரியும். சரிங்களா? மே 2க்கு அப்புறம் தான் 21க்கு அப்புறம் தெரியும். சரிங்க. அதுலயே 8th கொஸ்டின் 80 சும்மா ஜெனரலா கேட்டிருக்காங்க. தமிழ் ஓரியன்டா தான் கேட்டிருக்காங்க, சொல்லிடுறேன். சரிங்களா? 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 95 தஞ்சூர் தமிழ்நாடு. கரெக்டு தாங்க. 8வது உலக தமிழ் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா கேசஸ் கேட்டிருக்கிறீங்க, கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம். 8வது உலக தமிழ் மாநாடு ஏ ஆப்ஷன் கரெக்டுங்க. ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 8வது உலக தமிழ்நாடு தஞ்சாவூர்ல 95 நடந்தது. 2வது திஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷலி நோன் as தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா செம்மொழி மாநாடுன்னு சொல்றாங்க. தப்பு. 8th அந்த தஞ்சாவூர் 8th தமிழ் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் நடந்தப்ப சிஎம் யாருனாக்க ஜெயலலிதா. ஜெயலலிதா. சரிங்களா?
ஆனா கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ், தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ், தமிழ் செம்மொழி மாநாடு, அது எப்ப நடந்ததுன்னா 2010 கோயம்புத்தூர். 2010 கோயம்புத்தூர். சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி. கிளாசிக்கல், தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா 2010ல நடந்தது. எங்க நடந்ததுன்னா கோயம்புத்தூர். சரிங்களா? சிஎம் வந்து எம் கருணாநிதி. சரிங்களா? அவ்வளோ, இது 100 கொஸ்டின் தான். ஜிஎஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால அவ்வளோதான், 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? அப்போ குரூப் 1, அதுக்கப்புறம் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 2 தான் வந்திருக்கு. அதான் டிஎன்பி எக்ஸாமே இது வரைக்கும் 2 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 எக்ஸாம் வந்து என்னன்னா, ஒன்று வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் அனதர் ஒன் என்னன்னா ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், ஜிஎஸ். சரிங்களா? சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஜிஎஸ் ஜனவரி 21 நடந்தது. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல, அதாவது கொஸ்டின் நம்பர், இந்த கொஸ்டின் நம்பர் சொல்றேன். சரிங்களா? கொஸ்டின் டேபிள் சீரியல் நம்பர் 3. அப்படிங்களா? சரிங்க. இஆர் பேட்சுக்கு 5:30க்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிடலாம். சரிங்க சார், நான் இதை சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 03 டேட் வந்து ஜனவரி 21. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் 31 ஜனவரி 21 அன்னைக்கு நடந்த கொஸ்டின் நம்பர் 3. அதே மாதிரி 31 நடந்த ஃபுல் டெஸ்ட், அதாவது கொஸ்டின் நம்பர் 6. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேசஸ் லிஸ்ட் மட்டும், இம்பார்ட்டன்ட் கேசஸ் லிஸ்ட் மட்டும் நான் கொடுக்கணும். அதே மாதிரி போன கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, போன 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் எந்தெந்த ஏரியாஸ் வந்து இது பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு கிளாஸ்ல போட்டு விட்டுருப்பாங்க. சரிங்களா? இது டெலகிராம் குரூப்ல போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப லாஸ்டா பார்த்த கொஸ்டின் பிடிஎஃப் போடணுங்களா? ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். சரி, ஓகே சார், போட்டலாம். 11th 12th ஸ்கூல் புக்கும் 1 மார்க் மாதிரி நோட்ஸ் கொடுங்க சார். கொடுத்துடலாம். சரிங்க, எடுத்து அதே மாதிரி பிடிஎஃப் போட்டால் மேக்ஸிமம் ஹேண்ட் ரைட்டனாக கொடுக்குறேன். டைப் பண்ணுறதுனா கஷ்டம். ஹேண்ட் ரைட்டனாகவே கொடுத்து நான் பிடிஎஃப் போட்டு நம்ம ரிவிஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புக் பேக் ஆன்சரும் எல்லாமே போட்டு விடலாம் சார். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாமே பரிசீலிக்கப்படும், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.